वैदेही सकितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तद्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं நமஸ்தபாயை. இன்றைய தினம் சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 35 அண்டு 36 இந்த ரெண்டு ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். வழக்கம் போல இந்த ஸ்லோகங்களை எப்படி உச்சாரணம் பண்றது அப்படிங்கிறத நம்ம முதல்ல அதை தொடங்கிட்டு தான் அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த ஸ்லோகத்தை நாம 3 டைம்ஸ் நான் சொல்றேன், நீங்க 2 தடவை சொல்றீங்க அதை இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிடணும், மனப்பாடம் ஆகணும். அந்த மாதிரி சொல்லணும், சொல்லும்போது ஸ்ரத்தையா சொல்லணும், அப்பதான் அது மனப்பாடம் ஆகும். பாருங்க, அது சொல்லுவேன், நீங்க அதை உச்சாரணம் பண்ணி சொல்லலாம். மற்றவாலாம் மியூட்ல இருந்தே சொல்லலாம். ஸ்லோகம் நம்பர் 35 அண்டு 36. அயாச்சத் பிராதரம் ராமம் ராம பாரிய பாவ புரஸ்கிருதः சாரி ஆர்ய பாவ புரஸ்கிருதः ஆர்ய பாவ புரஸ்கிருதः கவனிப்பா. அயாச்சத் பிராதரம் ராமம் ஆர்ய பாவ புரஸ்கிருதः त्वमेव राजा धर्मज्ञः इति रामं वचो ब्रवीत् अयाचत् भ्रातरं रामम् आर्य भाव पुरस्कृतः त्वमेव राजा धर्मज्ञ इति रामं वचो ब्रवीत् अयाचत् भ्रातरं रामम् आर्य भाव पुरस्कृतः त्वमेव राजा धर्मज्ञ इति रामं वचो ब्रवीत् रामोऽपि परमोदारः सुमुखस्तु महायशाः नैच्छत् पितुरादेशात् राज्यं रामो महाबलः रामोऽपि परमोदारः सुमुखस्तु महायशाः नैच्छत् पितुरादेशात् राज्यं रामो महाबलः रामोऽपि परमोदारः सुमुखस्तु महायशाः नैच्छत् पितुरादेशात्
राज्यं रामो महाबलः ஏற்படுங்கோ. என்ற வகுப்பில் நாம ஸ்லோகம் நம்பர் 33 மற்றும் 34 இந்த 2 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருந்தோம். அது என்ன ஸ்லோகங்கள்? மிருதேது தஸ்மின் பரதா வசிஷ்ட பிரமுகைஹி த்விஜைஹி நியுஜ்யமானோ ராஜ்யாய நைச்சத் ராஜ்யம் மகாபலஹான்னு பார்த்தோம். இந்த தசரத மகாராஜா சொர்க்கலோகம் சென்ற பிறகு அந்த அயோத்தியாபுரியானது தலைவன் இல்லாமல், அதாவது ராஜா மகாராஜா இல்லாமல் இருக்கு. அந்த நிலை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதாக வசிஷ்டர் முதலானவர்கள்லாம் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி அந்த பரதனிடத்தில் இதெல்லாம் தெரியப்படுத்தி அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படிங்கிறதாக அவனிடத்தில் தெரியப்படுத்துவதற்கு அவனை அழைச்சிட்டு வர சொன்னான். ஆனால் பரதன் அதை விரும்பலை அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் சஜகாம வனம் வீரா ராமபாத பிரசாதகா கத்வாது சுமகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம். இப்போ அந்த பரதன் என்ன பண்றான்? எல்லாரும் சொன்னா இல்லையா, நீ ராஜாவாக ஆகணும், உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறது, இந்த பொறுப்பை ஏத்துக்கோன்னு சொன்ன உடனே அதை பரதன் மறுத்துடுறான். அவன் விரும்பல, புலம்ப ஆரம்பிச்சிடுறான். அப்படி அந்த பரதன் என்ன பண்றானாக்கா, வனம் ஜெகாம, ராமபிரான் 14 வருடங்கள் காட்டுக்கு போனார் இல்லையா, அந்த அவர் போன அந்த வழியை நோக்கி பரதன் போக ஆரம்பிச்சிட்டான். போய் ராமனிடத்துல பிரார்த்தனை பண்றான். அவருடைய பாதங்கள்ல சரணாகதி அடைஞ்சு ஓன அழறான். அண்ணா, என்னால் இந்த பதவியை ஏற்றுக்க முடியாது, நீங்க தான் வரணும், எனக்கு ராமராஜ்யம் அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய முழுமையான ஆசை, விருப்பம் அப்படிங்கிறத சொல்ற. ஆனா ராமர் எப்படிப்பட்டவர்னாக்கா, ராமம் சத்யபராக்கிரமம். ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டாருன்னா அந்த வாக்கியத்துல இல்லையா ஒரு இல் ஒரு சொல் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அந்த சத்திய வாக்கிய பரிபாலனம் பண்றது அப்படிங்கிறதாக அவர் அதே மாதிரி இருந்துருக்கார். அந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ராமனிடத்துல பரதன் போய் பிரார்த்தனை பண்றான். அப்படிங்கிறது இனிமேல் வரப்போகுது. ஐயா சத்து யாச்சகம் பண்றான். யாரு அப்படின்னாக்கா, ஆரியபாவ புரஸ்கிருதா. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, சர்வகுண சம்பன்னஹா. எப்படி ராமருக்கு பலவிதமான குணங்களை நாம சொல்லிண்டே வந்தோமோ, அந்த மாதிரி பரதன் மட்டும் சாமானியமானவனா? ராமபிரானுடைய சகோதரன் அல்லவா? ஆரியபாவ புரஸ்கிருதா. நாம சர்வகுண சம்பன்னஹான்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதற்கு நிகரான பதம் தான் ஆரியபாவ புரஸ்கிருதா. அப்பேற்பட்ட அந்த பரதன் என்ன பண்றான், பிராதரம் ராமம், அவருடைய பிராதரமான ராமனிடத்துல ஐயாச்சது கேட்கிற, அண்ணா தயவு செய்து வந்துரு. ஏன்னா ராமனிடத்துல யார் என்ன கேட்டாலும் யாச்சகம் பண்ணாலும் இல்லை அப்படிங்கிறதான ஒரு விஷயத்த சொல்லவே மாட்டான் எம்பெருமான் இல்லையா. அவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம். இந்த ஸ்ரீமன் நாராயணத்துல யாரு என்ன கேட்டாலும், சரணாகதி அடைஞ்சு கேட்டாலும் அதை இல்லைன்னு மறுக்காம கொடுக்கக்கூடிய தன்மையுடையவர் இல்லையா. அப்பேற்பட்ட கல்யாண குணம், அந்த குணம் நிரம்பிய சாட்சாத் ராமபுராணத்துல பரதா, எப்பேற்பட்ட பரதன், ஆரியபாவ புரஸ்கிருதா அயாச்சது கேட்டா. துவமேவ ராஜா தர்மஜா. இல்லப்பா ராமர் மறுத்துடுற, அப்படிலாம் இல்லை, நான் அந்த வாக்கியத்தை, சத்திய வாக்கியத்தை காப்பாற்றணும். துவமேவ ராஜா தர்மஜா. நீன சாதாரணப்பட்டவனா? நீயும் தர்மஜன். தர்மத்தை நன்கு, ஒரு ராஜா நாட்டை ஆளணும்னா அவனுக்கு எல்லா விதமான தர்மங்களும் தெரிஞ்சிருக்கணும். சர்வம் ஜானாதி இது சஹா கஹா தர்மஜா. எல்லா தர்மங்களையும் நன்கு ஞானம் படைத்தவன், தெரிந்தவன் இல்லையா. சர்வஜான சர்வம் ஜானாதி இது சர்வஜா. தர்மஜான எல்லா விதமான தர்மங்களையும் தெரிந்திருப்பவன். அதனால துமேவ ராஜா, நீயே ராஜாவாரு, அந்த ஆட்சியை பண்ணு. இது ராமஹா வச்சஹா அப்ரவீத்.
இவ்வாறு ராமன் பரதனிடத்துல சொன்ன அந்த வாச்சையை கேட்டான் இல்லையா? அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயமா இருக்கு. இங்க பாருங்க என்ன சொல்றானாக்கா, ஞானம்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு விதமான விஷயங்களை சொல்ல. ஆரியபாவ புரஸ்கிருதா, எல்லா விதமான சகல லட்சணமும் பொருந்தியவர். யாரு? ராமனாகட்டும், லக்ஷ்மணனாகட்டும், பரதனாகட்டும், சத்ருக்னனாகட்டும், அவரிடத்துல அப்பேற்பட்ட தன்மை இல்லையா? ஒரு சுபாஷிதம் சொல்லுவா, நரஸ்யா பரணம் ரூபம், ரூபஸ்யா பரணம் குணஹா, குணஸ்யா பரணம் ஞானம், ஞானஸ்யா பரணம் க்ஷமா. இப்போ பொறுமையா இருக்கிறது, நம்மளும் தான் பொறுமையா இருக்கும், அப்படிப்பட்ட பொறுமை கிடையாது. பொறுமை க்ஷமான பொறுமையா இருக்கிறது. எப்பவுமே பொறுமையா இருக்கிறதுனா எதுவுமே பண்ணாம பொறுமையா இருக்கிறதுக்கும் எல்லாம் தெரிஞ்சுட்டு பொறுமையா இருக்கிறது நிறைய வித்தியாசம் இருக்கு. ரூபம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவருடைய தோற்றம். நரஸ்யா பரணம், மனிதனுக்கே எது ரொம்ப அழகானதுனாக்கா ரூபம் தான் அழகானது. அப்பியரன்ஸ் அப்படி இருக்கணும். சரி, எப்பேற்பட்ட ரூபம் இருக்கணும்? ரூபஸ்யா பரணம் குணஹா, அந்த உருவத்திற்கு ஏற்றால் போல குணம் இருக்கணும், குணம் பொருந்தியவனா இருக்கணும். ரூபமாற்றம் இருந்தா போராது. மேற்கொண்டு சொல்றார், குணஸ்யா பரணம் ஞானம், நல்ல குணம் மாத்திரம் இருந்துட்டா போராது, குணவானா மாத்திரம் இருந்துட்டா போராது இல்லையா? ஒரு ராஜானா என்ன இருக்கணும்? குணஸ்யா பரணம் ஞானம், அப்பேற்பட்ட ஞானம் இருக்கணும், வசத்தியான ஞானம் இருக்கணும். எல்லா விதமான சகல சாஸ்திரங்களையும் படிச்சிருக்கணும், எல்லா வேதங்களையும் படிச்சிருக்கணும், அப்பேற்பட்ட ஞானம். அப்போ நரஸ்யா பரணம் ரூபம்ன்றா, ரூபஸ்யா பரணம் குணஹ, குணஸ்யா பரணம் ஞானம், ஞானஸ்யா பரணம் க்ஷமா. அப்படி இது எல்லாம் ரூபம், குணம், ஞானம் இது எல்லாம் இருந்து வரக்கூடிய க்ஷமா தான் உயர்ந்ததான க்ஷமா, பொறுமை. வெறுமையே இருக்கிறது பொறுமை கிடையாது. இப்படி இருந்தாதான் பொறுமை. அது யாரிடத்துல இருக்கு? ராமபிராணத்துல இருக்கு, பரதனிடத்துல இருக்குங்கிறார். அப்பேற்பட்டவன் பாணி. அதனால தொமேவ ராஜா தர்மஜா இது ராமஹா ராமவச்சா அதை அப்ரவீத், கேட்டான். யாரு? அந்த பரதன். அப்படிங்கிறதாக இந்த 35வது ஸ்லோகம் நமக்கு அர்த்தத்தை காண்பிச்சு கொடுக்கிறது. அடுத்து 36வது ஸ்லோகம் என்ன? ராமோபி பரமோதாரஹா சுமுக சுமஹாயசாஹா. எப்பேற்பட்டவன் தெரியுமா ராமன்? பரமோதாரா, உதார குணம் சொல்லுவா இல்லையா? உதார சரிதானாம் வசுதைவ குடும்பகம், இதுவும் சுபாஷிதம் சொல்லுவா இல்லையா? தமிழ்ல யாதும் ஊரே யாவரும் கேளே அப்படிங்கிறது சாதாரணமா எல்லாருக்கும் வந்துடாது. அது உதார குணம் யாரிடத்துல இருக்கோ அவளுக்கு தான் வரும். அது உதார சரிதானாம் வசுதைவ குடும்பகம். இந்த பாரத தேசம் முழுக்க எல்லாம் ஒரே 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 நம்முடையதான் அப்படிங்கிற அந்த ஞானம் ஏற்படணும். அதுதான் வசதி இல்லையா? தினம் சுதந்திர தினம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன வேணும்னாக்கா, எல்லா தேசமும் நம்முடையதுதான், இது என்னுடைய தேசம். அப்படி பரமோதாரஹா, அப்பேற்பட்ட உதார குணம் படைத்தல். மேலும் சுமுகஹா, சுமுகஹான என்ன? நல்ல நல்ல சொல்வன். ஏற்கனவே சொல்லியிருக்கும் அந்த வாக்படுத்துவம். அப்பேற்பட்ட அந்த முகஹான ரெண்டு அர்த்தம். முகம்னு அர்த்தம், வாயின்னு அர்த்தம். இந்த இடத்துல சுமுகஹான நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடியவன். அப்பேற்பட்ட ராமனே சொல்லியிருக்கான், பரதா நீ போய் ஆட்சி பண்ணு அப்படிங்க. சுமஹாயசாஹா, எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்பேற்பட்ட இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சிருமா இல்லையா? ராஜ்யத்தை வேண்டான்னு சொல்லி அந்த பித்ருவாக்கிய பரிபாலனத்தை நிறைவேற்றுறதுக்காகவே வேண்டான்னு சொன்னா எப்பேற்பட்ட யசஸ் கிடைக்கிறது ராமருக்கு. சுமஹாயசாஹா பரமோதாரஹா சுமுகஹா. அப்பேற்பட்ட ராமன் நைச்சத் பிதுராதேசாது. இப்ப இங்க பார்த்தீங்களா, இவருக்கு பிதுகு அப்படின்னா யாரு? தசரத மகாராஜானுடைய கட்டளையை ஆக்ஞையை நிறைவேற்றணும், அதுக்காக ராஜ்யம் வேண்டாங்கிறார். நைச்சது ராஜ்யம் ராமோ மகாபலஹா. பேர்பட்ட ராமபிரான் பரதனையே ஆட்சி பண்ணுங்கிறார். பரதா எனக்கு இந்த ஆட்சி, அதாவது அந்த தலைமை பொறுப்புன்னு சொல்றாரு இல்லையா, ராஜாவானம் அப்படிங்கிறது வேண்டாம். நைச்சது நான் விரும்பவில்லை, ஏன்னா பிதுராதேசாத்து. அதனால நீ தயவு செய்து என்ன பண்ணு, இது என்னுடைய கட்டளை அல்லப்பா, அப்பாவினுடைய கட்டளை. கைகேயி கேட்டுட்டா, ராமர் வனவாசம் போகணும்னு ஆயிடுத்து, அது முடிஞ்சு போச்சு. நீ ஆட்சி பண்ணணும், அந்த பதவிக்கு வரணும். மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறா, ராஜா இல்லாமல் மக்கள் இருக்கக்கூடாது. அப்போதான் அவருடைய கஷ்டங்கள்லாம் போக்குறதுக்கு ஒரு தலைவன் வேணும் இல்லையா?
அதனால நீ போய் அந்த சிம்மாசனத்துல அலங்கரிக்கணும் அப்படிங்கிறதாக ரொம்ப பிடிவாதம் பண்றான் பரதன். ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அண்ணா வேண்டாம், என்னால நீங்க இல்லாம அந்த அயோத்தியாவுக்கு போகவே முடியாது. நான் ராமராஜ்யத்தை தான் வேண்டுகிறேன், எனக்கு அதுல துளி கூட விருப்பமே இல்லைன்னு ராமருடைய திருப்பாதங்கள்ல விழுந்து சரணாகதி அடைஞ்சு கேட்கிறான். ஆனா ராமபிரான் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாருனாக்கா, ராமோ ராஜ்யம் நைச்சது, இது எனக்கு வேண்டாம், ஏன்னா பிதுராதேசாத்து, தந்தையனுடைய கட்டளை என்ன, அதைத்தான் நான் செய்வேன் அப்படிங்கிறதாக அந்த மகாபலஹா சுமுகா சுமஹாயசாக பரமோதாரஹா யாரு, ராமஹா அப்பி. இங்க போன ஸ்லோகத்தின பார்த்தோம் பரதன் விரும்பலன்னு பார்த்தோம், எனக்கு வேண்டான்னு அவன் பிடிவாதமா இருக்கான். இங்க பிதுராதேசாது ராஜா, அந்த ராஜான்ற அந்த ராஜ்யத்தை ராமோபி, ராமனும் என்ன பண்றா, நைச்சது விரும்பவில்லை அப்படிங்கிறதாக இந்த 36வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. ஸோ ராமோபி பரமோதாரா சுமுக சுமஹாயசாக நைச்சத் பிதுராதேசாத் ராஜ்யம் ராமோ மகாபலஹா அப்படிங்கிறதாக இந்த 36வது ஸ்லோகம். ஸோ இந்த ஸ்லோகங்களுடைய பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கிறத பாருங்க. பாருங்க, ஒரு வாரமும் 4 ஸ்லோகங்கள் தான். பிரதிதினம் ஒரு ஸ்லோகம் படிச்சா கூட நம்ம அந்த ஸ்லோகத்தை என்ன பண்ண முடியும், மனப்பாடம் பண்ணிட முடியும். ஆனால் நம்ம பண்றது இல்லை, பண்ணணும் இல்லையா. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் 26 தேதி. அடுத்தது நமக்கு இன்னும் வியாழக்கிழமைக்கு அவ்வளோ அவகாசம் இருக்கு. இடையில நமக்கு அனத்தியனம் வேற வரப்போகிறது. அதனால இந்த வரக்கூடிய அனத்தியன நாட்கள்ல எவ்வளவு ஸ்லோகம் நடந்திருக்கோ அவ்வளோ ஸ்லோகத்தில் நம்மளால எத்தனை மனப்பாடம் பண்ண, யார் ஹையஸ்டா மனப்பாடம் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அடுத்த கிளாஸ்க்கு முன்னாடி நம்ம பார்க்காம சொல்றது அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸை நம்ம பண்றதுக்கு முயற்சி பண்ண போறோம். பாருங்க, ஆரியபாவ புரஸ்கிருதா என்ன அர்த்தம், உத்தம குணசம்பன்னா. ஆரியபாவ புரஸ்கிருதா நாம உத்தம குணசம்பன்னா, வசத்தியான குணங்கள் பொருந்தியவன் அர்த்தம். அவருக்கு தான் என்ன பேரு, ஆரியபாவ புரஸ்கிருதா. சஹ கஹ பரதா கத்வா, அந்த பரதன் கத்வா பிராப்ய, யாரை, ராமபிரானுடைய சரணங்கள்ல அடைந்து, மகாத்மனாம் நம் மகாந்தம், சத்திய பராக்கிரமம் நாம அமோக விக்கிரமம், அனைத்து விதமான பராக்கிரமங்களும் பொருந்திய ராமபிரானுடைய அந்த திருப்பாதங்களை அடையறான். யாரு, பிராதரம், பிராதரன் அக்ரஜம் சகோதரனை, ராமம் ராகவம் அயாச்சது, அந்த ராமபிராணத்துல கேட்கிறான். யாரு, பரதன் என்ன கேட்கிறான், அயாச்சது துவம், துவம்னா ஏவ தர்மஜ்ஞா. இப்போ இந்த இடத்துல 4 பேருக்குமே அந்த குணம் உண்டு. ராம லக்ஷ்மண பரத சத்ருக்ன. ராமருக்கு தான் குணம் உண்டு, தர்மஜ்ஞான்னு பரதன் சொல்றான். அந்த நீயும் தர்மஜன் தான், உனக்கும் அந்த தன்மை உண்டு அப்படிங்கிற. துவம் துவம் ஏவ தர்மஜா, தர்ம தத்துவவேத்தா, தர்மம் நன்கு அறிஞ்சவர், ராஜா நிருபா அரசன். ஆகினால நீ வந்து அந்த ராஜ்யத்தை ஆளணும், நான் ராமராஜ்யத்தை தான் விரும்புறேன் அப்படிங்கிறான் பரதன். இல்ல பாருங்க, இது இதினா ஏவம் தஸ் வச்சஹ வச்சனம் ராமம் ராகவம் அப்ரவீத். ராமர் அவனிடத்துல சொல்றார், ராமபிராடத்துல பரதன் சொல்றான். இப்படி மாறி மாறி ஒருவர் என்ன பண்றா, நீ தான் ஆட்சி பண்ணணும்ன்றான், இல்ல நீ தான் வரணும் அப்படிங்கிறான். இப்படியான ஒரு கான்வர்சேஷன் அவ 2 பேருக்குள்ள போயிட்டு இருக்கு இல்லையா. பாருங்க ஒரு விஷயம், சுமுகா நாம சோபனான ஹானனஹான முகம், நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடிய முகத்தை கொண்டவன் சுமுகா. சுமஹாயசாக சுகீர்த்தி, கீர்த்தினா புகழ், ஃபேம், நல்ல புகழை இல்லையா கொண்டவன். மகாபலஹா நாம சக்தி சம்பன்னஹா. ராமஹா ராகவா அப்படி, ராமன் என்ன சொல்றான், பிதுஹு ஜனகஸ்ய ஆதேசாத்து, அந்த கட்டளைக்கிணங்க, ஆக்ஞான கட்டளைக்கிணங்க, ராஜ்யம் நாம ராஜசிம்மாசனம், ந ஐச்சது, ந ஐச்சது நாம ந அவாஞ்சது, அவனும் விரும்பல. எப்படி பரதன் விரும்பலையோ துளி கூட, அந்த மாதிரி ராகவா ராமோபி
ந ராஜ்யம் ந ஐச்சது. அவன் அந்த ராஜ்யத்தை துளி கூட விரும்பல. இப்படியான ஒரு கான்வர்சேஷன் ராமபிரானுக்கும் பரதனுக்கும் போயிட்டே இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த ரீதியில இன்றைய 2 ஸ்லோகங்கள் அமைஞ்சிருந்தது, 35 மற்றும் 36. என்ன ஸ்லோகங்கள்? அயாச்சத் பிராதரம் ராமம் ஆர்யபாவ புரஸ்கிருதா त्वमेव राजा धर्मज्ञ इति रामं वचो ब्रवीत् रामोऽपि परमोदारः सुमुखः सुमहायशाः नैच्छत् पितुरादेशात् राज्यं रामो महाबलः अयाचत् भ्रातरं रामम् आर्यभावपुरस्कृतः त्वमेव राजा धर्मज्ञ इति रामं वचो ब्रवीत् रामोऽपि परमोदारः सुमुखः सुमहायशाः नैच्छत् पितुरादेशात् राज्यं रामो महाबलः. ரொம்ப சுலபமான ஸ்லோகங்கள் தான். எல்லாம் அனுஷ்டுப் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தில் அடங்கியிருக்கு. எளிமையான ஸ்லோகங்கள். ஒரு ஸ்லோகம்னா 4 பாதங்கள். அழகாக நம்ம திரும்ப திரும்ப அந்த ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணால் அது நம்மளை அறியாமல் மனப்பாடம் ஆகிடும். நம்ம மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. என்ன அர்த்தம்? ஏன் மனப்பாடம் ஆளனாக்கா, ஸ்ரத்தையா உட்கார்ந்து நாம் அதை பாராயணம் பண்ணாலே கேட்க கேட்க ஸ்ருதின்னு பேர் வேதத்துக்கு. வேதத்துக்கு என்ன பேர்? ஸ்ருதின்னு. ஏன் அதுக்கு ஸ்ருதின்னு பேர் வச்சிருக்கா? சிரவணகிராஹ்யம். சிரவணனா என்ன? காதால கேட்கறது. அந்த காலத்துல இப்போ நீங்க எல்லாம் கையில புக்கு வச்சுருக்கீர்கள், பேப்பர் வச்சுருக்கீர்கள், ஜெராக்ஸ் வச்சுருக்கீர்கள். அதெல்லாம் பிரயோஜனமே படாது. எல்லார்கிட்டையும் பேப்பர் இருக்கு, நோட்டு இருக்கு, பேனா இருக்கு. அது பிரயோஜனப்படாது. ஏன் சொல்லுவா இல்லையா பழைய பழமொழி, ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. அந்த மாதிரி புஸ்தகத்தில் இருக்கு இருக்கு இருக்குன்னா புஸ்தகத்திலேயே தான் இருக்கும். அந்த புஸ்தகத்திலேருந்து நம்ம மெமரிக்கு எப்போ கொண்டு போகிறது? அந்த காலத்தில் வேத காலத்தில் அதான் குருகுல சிஸ்டம் தான் எப்பவுமே பெஸ்ட்டுன்னு சொல்கிறா இல்லையா? எதுவும் எழுதி வச்சுலாம் படிக்க மாட்டா. அப்போல்லாம் குருமுகேன அந்த ஸ்லோகத்தை சொல்லுவா. அவள் 2 தடவை ஆவர்த்தி பண்ணுவா. அதே மாதிரி சொல்லிட்டே இருப்பா. திரும்ப 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 அதை காதால கேட்டு 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 15 நாள் தான் ஒரு வகுப்பை சொல்லி கொடுப்பா. அது ஆட்டோமேட்டிக்காக 16 நாள் தன்னறியாமே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டமில் நாம் இருந்துட்டுருக்கோம். கையில் புக்கு இருக்குன்னா, நோட் இருக்குன்னா, ஜெராக்ஸ் இருக்குன்னா அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அது பிரயோஜனம் இல்லை. ஸோ இந்த வரக்கூடிய அனத்தியானத்தை நல்லபடியாக பயன்படுத்தி அடுத்த வகுப்பில் யாரெல்லாம் அதிகமான ஸ்லோகம் எனக்கு கேட்டுட்டே வரும், எனக்கு இவ்வளோ ஸ்லோகம் தெரியும், அதில் யார் ஹையஸ்ட்டாக எனக்கு இவ்வளோ தெரியும்னு சொல்கிறாலோ அவள் அந்த ஸ்லோகத்தை எழுந்து அடுத்த வகுப்பில் அந்த 8:20 8:30 சொல்லணும் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை உங்களுக்கு டார்கெட்டாக கொடுக்குறேன். யார் அந்த மாதிரி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். தாசர். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். தாசன். தன்யவாதः.